தேவகோட்டை தாலுகா ஊழியர்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த தேவகோட்டை தாலுகா ஊழியர்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் துவங்குகிறோம். இந்த கிராம பொதுமக்கள், சிறியவர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க அன்போடு வருமாறு நாங்கள் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக கற்களத்தூர் பகுதியிலே ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டர் யோவான் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் அமர்ந்திருக்கும் இந்த வேளையிலே நாம் ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கலாம். பரலோகத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரம தகப்பனாக இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கிளியூர் பகுதியிலே கிறிஸ்மஸை முன்னிட்டு ஒரு விழாவாக கொண்டாடும்படியாக எங்களை நீ இந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. இங்கே ஆண்டவரே அமர்ந்திருக்கிறதான, தங்கள் வீடுகளில் இருக்கிறதான, ஆங்காங்கே இருக்கிற எல்லா மக்களையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே நடனங்களையும் ஆண்டவரே இங்கே நாடகங்களையும் ஆண்டவரே ஒரு கண்டுகளுக்கும்படியாக இந்த ஜனங்களை மக்கள் உள்ளத்தில் பேசி நீங்கள் கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லும்படியாக எங்களை நீர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. இப்பொழுதும் ஒரு பாடலை நாம் பாடலாம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயு. மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயு. ஓ மனிதனே,
என்றால் இன்றைக்கு மரித்தால் பரலோகத்துக்கு நாம் போகலாம். அவரே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவரே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். ஆவியாய் பிறந்த மானிடனே, ஆவியாகவே மரிக்கின்றார். ஆவியாய் பிறந்த மானிடனே, ஆவியாகவே மரிக்கிறார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் இன்றே மரணத்தை வென்றிடுவார். இயேசுவை ஜீவன் பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்து வாழ்ந்திடுவார். ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்து வாழ்ந்திடுவார். மனிதரே, காலையில் வளர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றார். காலையில் வளர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றார். ஓ மனிதனே, தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன். அடுத்தபடியாக நம்ம மத்தியில் கற்களத்தூரில் உள்ள சமாதான பிரபு திருச்சபையின் பிள்ளைகள் நமக்கு ஒரு சிறப்பு நடனத்தை ஆடும்படியாக இங்கே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மன்னவரு பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் பூவுலகை வளர்த்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. சொந்த வந்தையாவும் உன்னை விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். சொந்த வந்தையாவும் உன்னை விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். மன்னவரு பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு இருந்தாரு. என்று உங்களின் பழி சொல்லலாம், இனத்தோனவன் என்று பட்டம் கட்டலாம். பாவி என்று உங்களின் பழி சொல்லலாம், இனத்தோனவன் என்று பட்டம் கட்டலாம். உருவாக்க பிறந்தாரே ஒரு தெய்வம், பாவி என்று அல்லாத பாசமுள்ள தெய்வம். உருவாக்க பிறந்தாரே ஒரு தெய்வம், பாவி என்று அல்லாத பாசமுள்ள தெய்வம். மன்னவரே
மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வராய் உலகை வளர்த்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. தந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போட்டு நீ ஒரு மெட்டு கட்டி ராகம் போட்டு நீ. நடனமாடிய அன்பு பிள்ளைகளுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்தபடியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கும்படி பாஸ்டர் லிவிங்ஸ்டன் சமாதான பிரபு சபை மீமிசல் பகுதியிலிருந்து வந்திருக்கிற போதவர் ஐயா அவர்கள் லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8லிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8 முதல். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனிலே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்கள் விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை குறித்து பிரசித்த பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பாஸ்டர். அடுத்தபடியாக நம் தேவனுடைய வார்த்தையை சில நிமிடம் கேட்க போகிறோம். அது முடிந்த பிறகு வில்லுப்பாட்டு இருக்கிறது, சிலுவை காட்சியை குறித்தான ஒரு அருமையான நாடகம் இருக்கிறது, குறு நாடகங்கள் இருக்கிறது, இன்னும் சில நடனங்கள் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்திலே கொடுக்கும்படிக்கு தேவகோட்டை பகுதியிலே ஊழியம் செய்யக்கூடிய ஆராதனை தோட்டத்திலே ஊழியம் நல்ல சமாரியன் திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜோசப் ஜெயராஜ் ஐயா அவர்களை உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவு நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நற்செய்தியை சொல்லுகிறேன். நல்வாழ்த்துக்களை சொல்ல வந்திருக்கிறோம். பல ஊழியக்காரர் நாங்கள் இந்த வண்டி மூலமாக சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லிட்டு 2025 வருஷத்துக்கு முன்பாக நம் ஆண்டவர் என் ஆண்டவர்னு சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த கிளியூருக்கு ஆண்டவராயிருக்கிற தேவனை நோக்கி நம்ம எல்லோரும் பொழுது சில வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம் ஆண்டவர் இங்கே வாசிக்கப்பட்ட அந்த ஒரு பகுதியை மீண்டும் நான் வாசித்து நினைப்பூட்டுகிற விரும்புகிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்டோம். இது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. வயல்வெளியில் உள்ள மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் நான் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை. இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியம் என்னவென்றால், இந்த டிசம்பர் மாதம் என்றால் மார்கழி மாதமெல்லாம் நம்மளுக்கு குளிராக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா 2025 வருஷத்துக்கு முன்னாடி இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு என்ற இரட்சகர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கும் அதை நாம் விடாமல் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்.
அதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் இந்த கிளியூரில் கொண்டாட வந்திருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து தான் கொண்டாட வந்திருக்கிறோம், நாங்கள் மட்டும் கொண்டாட விடலை. அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து வீட்டில் இருந்தாலும் உட்கார்ந்துருக்கிறவங்களும் இந்த ஒலிபெருக்கி மூலமாக கேட்குற யாவரும் நீங்கள் கவனமாக கேளுங்க, சந்தோஷப்படுங்க. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று. இந்த இதோ என்பது என்ன அர்த்தம் என்றால், எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் கேளுங்கள் என்ற அர்த்தம். என்ன நற்செய்தி, என்ன சந்தோஷம் என்ற கேள்வி ஒரு வருகிறது. எல்லா ஜனத்துக்கும், இங்கே ஒரு மதத்துக்கு தான் சந்தோஷம் உண்டாக வேண்டும், ஒரு மனிதனுக்கு தான் சந்தோஷம் உண்டாக வேண்டும், அல்ல ஒரு சமுதாயத்துக்கு தான் ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும் வேதம் சொல்லவில்லை, எல்லா ஜனத்துக்கும். அப்போ இயேசு பிறந்ததுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் இன்னைக்கு சந்தோஷம் பல விதத்தில், உலக சம்பந்தப்பட்ட சந்தோஷம் நம்மை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் நிலைத்து இருக்கிறோம். சில பேர் ஆல்கஹால் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள், சில பேர்கள் புகையிலை மூலமாக சந்தோஷத்தை பெறுவார்கள், சில பேர் டிவி மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள், காட்சி மூலமாக. அதில் சில காரியங்கள் இருக்கிறது. சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நல்ல பிள்ளைகள் பிறந்த பிறகு சந்தோஷம் வரும், கல்யாணம் ஆகும்போது சந்தோஷம் வரும். இதெல்லாம் சந்தோஷத்தினுடைய காரியங்கள். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கொடுக்குற சந்தோஷம் என்னவென்றால், அதை சற்று நான் விலக்கி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட போகலாம் என்று விரும்புகிறேன். இந்த சந்தோஷத்தின் நற்செய்தி. அப்போ இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். இந்த சந்தோஷம் என்பது என்ன அப்படின்னா, முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் இந்த பூமியில் ஆண்டவர் படைக்கும்போது ஆதாமை மண்ணிலிருந்து படைத்தார். அப்படி படைக்கும்போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, அந்த தோட்டத்தின் பேர் ஏதேன் என்று சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம், சந்தோஷம் என்ற அர்த்தம். அப்போ தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே மனிதனை படைக்கும்போது அவன் கஷ்டப்பட வேண்டும், அவன் துன்பப்பட வேண்டும், அவன் கவலைப்பட வேண்டும், அவன் துயரப்பட வேண்டும், அவன் நோயினாலே பாதிக்கப்பட வேண்டும், அவன் பிரச்சனையினாலே பாதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மனிதனை படைக்கவில்லை. அதுக்கு மாறாக அவனை படைத்து ஏதேன் மகிழ்ச்சியில் வச்சார் ஆண்டவர். என்ன மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி அந்த ஏதேனில் இருந்தது முதல் மனிதனுக்கும் முதல் மனுஷிக்கும் என்று பார்க்கும் பொழுது, அந்த ஏதேனில் தான் அவர் முதல் மனைவி என்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவன் விலா எலும்பில் உருவாக்கப்பட்ட ஏவாள் என்ற ஒரு மனைவியை கொடுத்து அவனுக்கு மகிழ்ச்சியில் வைக்கிறார். அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவன் உண்டாக்கிய மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் பிகேம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன, அந்த சந்தோஷத்தை உண்டாக்கி பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். இதை நாம் இழந்து போய்விட்டோம். கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு முன்பாக முதல் மனிதன் அதை இழந்து போய்விட்டான். எப்படி என்றால், தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் அதை இழந்து விட்டான். ஆதலால் அந்த இழந்த சந்தோஷத்தை மீண்டுமாக 4000 வருஷத்துக்கு பிற்பாடு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து இந்த சந்தோஷத்தை கொடுத்தார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா என்றால் கடவுளுக்கு புகழ், தேவனுக்கு புகழ் என்ற அர்த்தம். அதனால் அதை சொல்வதற்கு பயம் இல்லை, பாவமான வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தையும் இல்லை. மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கைதட்டி சொல்லுங்க பாப்போம். எல்லாம் நல்லா ஓசையில் கைதட்டி, சின்ன பிள்ளைக்கு தான் கைதட்டுதுங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சந்தோஷம் ஆண்டவர் பூரிப்போடு கொடுத்து பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு தாய் கன்சீவாகி கற்பந்தரித்து பிள்ளையை பார்த்த உடனே பாருங்கள் எவ்வளோ வேதனைப்படுவாள். ஆனாலும் தாம் பிள்ளை பெற்ற அந்த பிள்ளையை பார்க்க, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பார்க்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை இயேசுவானவர் மீண்டும் கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. அவர் பிறப்பிலே கொடுத்திருக்கிறார். அவர் பிறப்பிலே, இயேசு பிறந்ததில் சந்தோஷம் நமக்கு இருக்கு.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அங்கே வைக்கும்போது ஏதேனில் வைத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அவங்க இருந்த இடமும் அப்படிப்பட்ட இடம். 4 விதமான நதிகள் இருந்தன, அங்கே சில பழங்கள் இருந்தன, சில குறிப்பிட்ட தேவன் ஏற்படுத்தின பழங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நம்முடைய குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை கெடுப்பது யார் என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, ஏற்ற வீட்டுக்காரங்க கிடையாது, அருகில் இருந்தவர் கிடையாது, உறவினர்கள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, மற்ற நம்மளோடு கூட பிறந்தவர் கிடையாது. நம்ம சந்தோஷத்தை முழுவதுமாக கெடுப்பது சாத்தான் சொல்கிறவர்களுடைய பிசாசு தான் அதை கெடுக்கிறான். நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களுக்கு சந்தோஷம் ஒரு மாதிரி சந்தோஷம்லாம் கவலை வருதுன்னா இது அவங்களால வந்த கவலை, இவங்களால வந்த கவலை, இல்லை நம்மளால் வந்த கவலை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எங்கே வந்ததனுடைய ஊற்று என்ன? பிசாசு கொடுத்திருக்கிறான். இதை எப்படி போக்க வேண்டும் என்றால் இயேசு ஒருவரால் தான் போக்க முடியும். அதனால தான் எனக்கு பின்னாடி சிலுவை ஒன்று வைத்திருக்கிறார்கள். அவர் வில்லுப்பாட்டு என்ன பாடுவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் தன் ஜீவனை விட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், தன் உயிரை விட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. தன் உயிரை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இயேசுக்கிட்ட தான் வரணும், வேறு எங்கேயும் போக முடியாது. நீங்கள் போய் பலசர கடையிலையோ அல்லது ஜவுளி கடையிலையோ அல்லது ஏதாவது ஒரு கடையில் போய் வியாபாரத்தில் இருக்கிற கடையில் போய் எனக்கு ஒரு 1/4 கிலோ சந்தோஷம் கொடுங்க, 1 கிலோ சந்தோஷம் கொடுங்க வாங்கிட்டு வர முடியுமா? அப்படி வாங்கிட்டு இருந்தால் எனக்கு ஒரு 5 கிலோ கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன் என் வீட்டுக்கு. முடியாது. அது யார் கொடுப்பா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால தான் முடியும். ஏனென்றால் அவர் தான் சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர், கொடுப்பவர் அல்ல, உண்டாக்குகிறவர். உண்டாக்குகிறவர் என்பது அவளுக்கு நமக்கு கிரியேட் பண்ணி தயார் பண்ணி படைத்து கொடுப்பார். பிரைஸ் அல்லாஹ். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வருத்தங்கள் வந்தால் உடனே இயேசுகிட்ட வாங்க, உடனே இயேசுகிட்ட வாங்க, சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷத்தை இன்று இங்கே கொடுக்க தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது இங்கே கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஒளிபெருக்கி மூலமாக கேட்குற இந்த வார்த்தை மூலமாக உங்கள் இருதயத்தில் கையை வைத்து, ஆண்டவரே இயேசுவே, இரட்சகரா இயேசுவே, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, ஒரே குழப்பம், ஒரே வேதனை இப்படி இருக்கிறது, அதனால் என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க, எங்களுக்குள்ளே வாங்க, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. இந்த சந்தோஷம் மாறாத சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்னது? மாறாத சந்தோஷம். இதை தான் நாங்கள் அறிவிக்க இங்கே வந்திருக்கிறோம். இதுக்கு பேர் தான் நற்செய்தி. இன்னைக்கு காலம்பரை எந்திரிச்சு பார்த்தோம்னா செய்தியை பார்க்கலாம், இப்பொழுது டிவியை பார்த்தோம்னா செய்தியை கேட்கலாம். ஆனால் செய்தியில் என்ன இருக்கும்? இங்கே விபத்து நடந்தது, இங்கே இவர்கள் செத்தார்கள், அங்கே நடக்கிறது அப்படின்னு சந்தோஷம் வரும். சில அறிவிப்புகள் மூலமாக சந்தோஷம் வரும், அரசாங்கம் அறிவிப்புக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் நிலையற்ற சந்தோஷம், குறிப்பிட்ட காலத்திலே வந்த சந்தோஷம், குறிப்பிட்ட நேரத்திலே வந்த சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் எப்படி வரப்போகிறார் என்றால் சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் வர, சிரிச்ச முகத்தோடு வருவார், சிரிச்ச முகத்தோடு வருவார். அவர் சிரிக்கிற முகத்தோடு. சில பேர் பாருங்களேன், சிரிச்ச முகமாக இருப்பாங்க. சில பேருடைய கோச்சுக்காதீங்க, முகத்தை பாருங்கள். நான் சின்ன பிள்ளைதான் இருக்கும்போது ஆறுமுகம் என்றவர் ஒருத்தர் தியாகராஜ காலேஜில் வேலை பார்த்து இருந்தார். நாங்கள் கேலி பண்ணுவோம் வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது, 6 ஃபேஸ் அப்படின்போம், 6 முகம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிற்க மாட்டோம். இந்த கெடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன முள் 12ல் இருக்கும், பெரிய முள் கரெக்டாக கீழே 6ல் வந்து நிற்கும். அப்போ தான் அதை பார்த்தா அந்த மூஞ்சி போல் இருப்பார், கட்டு 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 கட்டுன்னு இருப்பார். அதுக்கு தான் அவர் பேர் 6 முகம்னு வச்சுருக்காங்க போல அப்படின்ட்டு. அதே சமயத்தில் பாருங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் ஊழியக்காரங்க சுற்றி ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க, 4-5 பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பத்தை பாருங்கள், இந்த ஊழியக்காரரை பாருங்கள், எப்போ பார்த்தா சிரிச்ச மஜமா 2:45 போல் இருப்பாங்க. கடிகாரத்தில் 2:45 பார்த்துருக்கீங்களா? 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும் அந்த பகுதியில். அதை ஃபேஸ் கடிகாரத்தை காலத்தை பார்த்து எனக்கு சந்தோஷம். ஆதலால் உங்களுக்கு 2:45 வேணுமா அல்லது 6 மணி வேணுமா என்பதை தீர்மானித்துக்கங்க. 2:45 வேணும் என்றால்
நீங்கள் என்ன செய்யணும்னா இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுங்க. நான் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன், அதனால் சந்தோஷத்தை கொடுங்க என்று சொல்லுங்கள். என்னுடைய உறவினர், நான் இப்போ பாஸ்டர் ஜோசு அவர்கள் வீட்டில் வந்திருக்கும்போது தான் என் உறவினர், என் மனைவியுடைய அக்கா மகள் வசந்தா, அது பேர். அவன் வீட்டுக்கார பேர் கென்னடி. கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அப்படின்னா செயலற்று இருக்கிறார். செயலற்று இருக்கிறாருங்க. 50 வயசு 52 வயசு தான் இருக்கும். வாயில் என்ன செய்யணும், அவருக்காக ஊட்டணும், கையை பிடிச்சி கொண்டு ஊட்ட வேண்டும், எந்தவித இதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் கொரோனா காலத்தில் பெயிண்டராக இருந்ததுனால, அந்த பெயிண்டில் கிடைக்காதனால, மது கிடைக்காதனால பெயிண்டை குடித்ததுனால வந்த வம்பு. இன்றைக்கி அவருடைய உலக வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு ஃபோன் வந்தோன்னு பயந்துட்டேன், ஏதோ நடந்துருச்சு போல அப்படின்ட்டு. ஆனால் நல்லா இருக்காங்க, கென்னடி நல்லா இருக்காங்க. காரணம் என்ன? பேர் கென்னடி, வசந்தா மேரி. பார்த்தீங்களா? சந்தோஷம் இல்லை, வேதனை, அழுகிறாங்க. வயசு 55 வயசு 52 வயசுலேயே ஒரு விதவை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இருக்காங்க. நாங்கள் அடிக்கடி நானும் என் மனைவி சொல்லுவோம், இயேசுவை கூப்பிடுப்பா, இயேசுவை கூப்பிடுப்பா, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்துருவாருப்பா, உன் வீட்டுக்கு சந்தோஷம் வரும்பா என்று சொல்லுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான அந்த கிளியூரில் இருக்கிற தேவனால் சந்தோஷம் கொடுக்கப்பட போகிற பெற்றுக்கொண்டு இருக்கிற ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் ஒவ்வொரு வீட்டையும் அதை வாசப்படி நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். சந்தோஷம் கொடுக்குற இயேசு வந்திருக்கிறேன், உன் கதவை தர. சந்தோஷம் கொடுக்குற இயேசு வந்திருக்கிறேன், உன் வீட்டு கதவை தர. நீ திறப்பீர் என்பது உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. அந்த கதவை திறந்து கொடுங்கள். இயேசு உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து எல்லா விதத்திலும் சந்தோஷம் கொடுப்பார். எந்தெந்த விதத்தில் உங்கள் வீட்டில் தரித்திரமாக இருக்கா, பண வரவு இல்லையா, கடனில் இருக்கீங்களா, இல்லை வியாதியில் இருக்கீங்களா, அல்ல சோகமாக இருக்கிறீங்களா, எந்த நேரத்தில் எந்தவித காரியம் வரும் பயமாக இருக்கின்ற நடுங்கி கொண்டு இருக்கிறீங்களா, அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்போது என்ன சொல்லிட்டு வருவார்னா, பயப்படாத மகளே, பயப்படாதே மகனே, பயப்படாத, நான் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்திருக்கிறேன். நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்றைக்கே ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது, இன்றைக்கே உங்களுக்கு எல்லாவித சந்தோஷத்தையும் இயேசுவானவர் கொடுக்க போகிறார். ஆதலால் நாங்கள் ஏதோ வெறுமையாக வந்து சொல்லிட்டு போகிறோம், இல்லை வேலை இல்லாமல் வந்து சொல்லிட்டு போகிறோம் என்று நீங்கள் தயவு செய்து எண்ண வேண்டாம். எங்களுக்கு பல வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் பிரதானமான வேலை என்னன்னா, இயேசுடைய மகிழ்ச்சியை, என்ற நற்செய்தியை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டும் என்றால், இதற்காக எங்களை மத்தியில் இருக்கிற ஊழியக்காரங்க உங்களை ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் அப்பொழுது இருந்த இடத்துல நின்று, ஆண்டவரே இயேசுவே வாரும், மகிழ்ச்சி கொடுக்குற இயேசுவே, சந்தோஷத்தை கொடுக்குற இயேசுவே வாரும் என்று கூப்பிடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களையும் இந்த ஊராரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. இப்பொழுதும் நம் கற்குளத்தூர் திருச்சபை சமாதான பிரபு திருச்சபையின் குழுவினர்கள் ஒரு வில்லுப்பாட்டு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த ஒரு வில்லுப்பாட்டு பாடுவதற்காக இங்கு வருகை தருகிறார்கள். அவர்களை நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம அவர்களை வரவேற்போம். ஹலோ அக்கா. சொல்லுப்பா. என்னக்கா சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி, இது வில்லு பாட்டு ஆரம்பிச்சிடலாமாக்கா? ஆரம்பிச்சிடலாமே. ஆரம்பிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க கூடி வந்திருக்கிற சுத்தப்பட்டி ஜனங்களுக்கும் எங்க வில்லுப்பாட்டின் சார்பாக வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். என்னம்மா முறை இது கிடையாது. அப்படியா? வணக்கம் சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அப்படியா? சொல்லு பாப்பா. என்ன முறைன்னு காமிச்சு சொல்லிடுவோமா? சொல்லிருங்க சீக்கிரமா சொல்லிடுவோம். வந்தார வரவேற்பது நம்ம தமிழர் பண்பாடு. அப்படி சொல்லு. இல்லையா? அந்த வகையில இங்க வந்திருக்கிற எல்லாரையும் இந்த வில்லுப்பாட்டின் சார்பாக ஒரு பாடலை பாடி உங்களை நாங்க வரவேற்கிறோம். 1 2 3 4 வந்தனமா வந்தனோ வதனமில குந்தனோ
வந்தனமா வந்தனோ வந்த ஜனமெல்லாம் குந்தனோ அம்மாமாருக்கு வந்தனோ எங்க ஐயாமாருக்கு வந்தனோ அண்ணமாருக்கு வந்தனோ என் அக்காமாருக்கு வந்தனோ தாத்தா பாட்டிக்கு வந்தனோ என் தம்பி தங்கச்சிக்கு வந்தனோ வந்தனமா வந்தனோ வந்த ஜனமெல்லாம் குந்தனோ வந்தனமா வந்தனோ வந்த ஜனமெல்லாம் குந்தனோ. இப்படியாக எதை செஞ்சாலும் ஒழுங்கு கிரகமா செய்யணும். அப்படியா? ஆமா. நம்ம வில்லுப்பாட்டின் ஒழுங்கு என்ன? அட தண்டனத்தம் தான். போட்டுருவோமா? போட்டுருவோமே. தண்டனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. தண்டனத்தம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட வந்தருள்வாய் இயேசு தெய்வமே. தாளதந்த தோழி எங்கள் தேவனே சித்தத்தோடு, தாளதந்த தோழி எங்கள் தேவனே சித்தத்தோடு இயேசு ராஜா கூட்டணீரு, இயேசு ராஜா கூட்டணீரு. மக்கள் மனங்களிலே ஈரமாக செய்தி சொல்ல, மக்கள் மனங்களிலே ஈரமாக செய்தி சொல்ல வரம் தர வேண்டுமையா வேண்டுமையா. அக்கா என்னப்பா? வந்தாச்சு. ஆமா. உக்காந்தாச்சு. ஆமா. வணக்கமும் சொல்லியாச்சு. இப்போ உனக்கு என்னடாப்பா பிரச்சனை? சாப்பாடு எப்ப போடுவ? ஐயோ ஏமா சொல்லுங்க. இந்தாமா பக்கத்துல இருக்கிற ஆளு சரியான சாப்பாடு ராமனா கூட்டிட்டு வந்துட்டியோ? இல்ல 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 எதுக்கு கூடி வந்திருக்கோம்னு கேக்குறதுக்காக அப்படி இழுக்கிறாரு. ஓ அப்படிக்கா? ஆமாக்கா. இப்ப நம்ம எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்? சொல்றேன் சொல்றேன் கேளுங்க. 2025 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு வந்த ஒரு ஹீரோவை பத்தி சொல்லதான் வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. ஹீரோவா? ஆமா. எனக்கு யாரும் தெரியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி. அக்கா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்தப்பா 2025 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. சொல்றேன் சொல்றேன் கேளுங்க. சொல்லு சொல்லு. ஒரு தந்தையை போல நம்மை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். ஒரு தந்தையை போல நம்மை தோளில் சுமந்தவர், ஒரு தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அக்கா 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 சொல்லுப்பா. என் தங்கச்சி ஏதோ கேள்வி கேக்குதுக்கா. கேளுக்கா என்னன்னு. சொல்லுங்க சொல்லுங்க. அக்கா சொல்லுப்பா. அந்த இயேசு எப்படிக்கா வந்தாரு அத சொல்லுங்கக்கா. நான் சொல்றேன் கேளுங்க கேளுங்க. நம்ம ஏசப்பா எப்படி வந்தாருன்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லு. எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. மார்கழி மாசம்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? அதான் நான் சொல்றேன். சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை மட்டும் அடுத்த சொல்ல விட்டுருவீங்களோ? நல்லா மார்கழி மாசம் வந்துட்டா நல்லா சொட்டை எழுத்து போட்டுக்கிட்டு எட்டப்புற கம்பளி எழுத்து பொத்திக்கிட்டு நல்ல 7 அடி பெட்டில உட்காந்து படுத்துக்கிட்டு இழுத்து பொத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கும். அக்கா என்ன அண்ணன் இவ்வளவு அழச்சுனா பத்தியா? நான் சொல்றேன் கேள ஒரு நிமிஷம். இந்த மார்கழி மாசத்துல நாச்சின்னு ஒரு டீ. அந்த டீ எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்ல சரியான சாப்பாடு வேணும்ன்றியா, டீ வேணும்ன்றியா? அண்ணன் அதுதானே மார்கழி மாசத்துல வேணும். இவங்க எல்லாம் ஒரு சாப்பாட்டு ராமனும் டீ ராமனும் பைத்தியங்கள் மாதிரி இருக்காங்க. நீங்க எல்லாம் அப்படி இல்லல்ல. இங்க யாரும் டீ பைத்தியம் எல்லாம் கிடையாது. யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அக்கா நீ சொல்ல வர்றதா என்ன? இப்ப நான் இப்ப சொல்றேன் கேளு. சொல்லு. இந்த மார்கழி மாசத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனித உருவெடுத்து பெத்லகேம் என்னும் ஊர்ல இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நமக்காகவும் பிறந்து வளர்ந்து கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாருங்க. யாருக்கு? எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு வாழ்றாங்கன்னு நினைக்கிற கிளியூர்ல. அப்படிதான் அவங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, கீழ்ப்படியாம இருக்காங்க. அக்கா அந்த ஏசப்பா எப்படி வந்தாரு?
எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு, என்ன பண்ணாரு, சொல்றேன். எங்க பிறந்தாரு, இதெல்லாம் சொல்லணும்ல, அப்பதான் தெரியும் எனக்கு. சரி சொல்றேன் கேளுங்க. சொல்லு, சொல்லு, ஒரு சொல்லு. பாட்டா பாடுறேன் கேக்குறீங்களா? பாட்டு அப்படி பாடு. போச்சு. Ready, பாருங்க, 1, 2, பாருங்க. 3, 4. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. போடு, போடு. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. Hey, 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 hey. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. அப்படி சொல்லு. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. என் இயேசுவே, என் இயேசுவே. ஒரு நிமிஷம். அக்கா, என்னப்பா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பாடின, சந்தோஷம் சந்தோஷம் பண்ணியே, ஆமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கிறதுக்கா 1/4 கிலோ 1/2 கிலோ கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. இது சரியான கிலோ கணக்க உள்ள அண்ணே, என்னனாலும் எனக்கு சாப்பாடுக்கு தானே போகுது. அந்த சந்தோஷம் வரணும்னா நம்ம ஏசப்பாட்ட வரணுங்க. அப்படியா? சரி, அதுக்கு நான் என்ன தரணும்? நீ ஒண்ணுமே தர வேணாம். என்னது, ஒண்ணு தர வேணாமா? ஒண்ணுமே தர வேணாம். கேட்டுக்கோங்கப்பா, சந்தோஷம் என்ன ஒண்ணுமே வேணாமாப்பா, தர வேணாமாப்பா? கண்டிப்பா வேணாம். சரி. ஏசப்பா வந்திருக்க எல்லாரோட மனச தாங்க கேக்குறாரு. அக்கா, அக்கா, இதையும் ஒரு பாட்டா சொல்ல அழகா இருக்குல்ல. சொல்றேன் கேளுங்க. 1, 2, 3, 4. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. போடு, போடு, போடு. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஹே, 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 ஹே. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, நம்மை தேடி வந்தாரையா. நாம் தேடி போகவில்லை, நம்மை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அக்கா, ஒரு நிமிஷம். எனக்கு இன்னொரு சந்தேகம். ஐயோ, சந்தேகத்திலே பிறந்த சந்தேகனா இருப்போம் போல. தெளிவா தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். சொல்லு, சொல்லு. சரி, தங்க வேணான்ட்ட, வைர வேணான்ட்ட, ஆஸ்தி வேணான்ட்ட, வீடு வேணான்ட்ட, சரி. இப்ப எள்ளுமே வேணாம்னா எனக்கு எதுவும் தரமாட்டார்ல. அப்ப எனக்கு அற்புதம், அதிசயம், என் குடும்பத்துல நல்லது கெட்டது இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது நடக்கும்பா. எப்படி? நீ உன் மனச கொடுத்துட்டாலே அவர் உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். அப்படியா? ஆமா. ஆ. நம்ம ஏசப்பாட்ட வந்துட்டோம்னா சந்தோஷம் மட்டும் இல்லப்பா, நிம்மதியும் கிடைக்கும். அப்படி சொல்லு அக்கா. ஆமா. அதுக்கு தாக்க தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ கிட்ட வந்துட்டீனா நல்ல நிம்மதி உண்டு. ஏன்னா நம்ம ஏசப்பா பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அநேக அற்புதங்களை செய்து வந்தாரு. அற்புதம் செஞ்சாரக்கா? ஆமா. என்னக்கா அற்புதம்? தண்ணீரை ரசமா மாத்தினாரு. அப்புறம் மரித்தவனை உயிரோட எழுப்பியிருக்காரு. ஓஹோ, அடேங்கப்பா, இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா. அது ஒரு பாட்டா படிச்சிருவோமா? பாடிட்டா போச்சு. பாடிருங்க. தண்ணீர் ரசமாய் மாறிட்டு, நம் கசப்பு இனிப்பாய் மாறிட்டு, மாறா போன்ற மனிதவன் எல்லாம் மதுரமாய் மாறினது. தண்ணீர் ரசமாய் மாறிட்டு, நம் கசப்பு இனிப்பாய் மாறிட்டு, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமாய் மாறிட்டு. அடடடட, நீங்க செய்த ஒரு என் சூழ்நிலை மாறினதே, நீங்க செய்த ஒரு வார்த்தையாலே என் வாழ்க்கை மாறினதே. நீங்க செய்த ஒரு வார்த்தையாலே என் வாழ்க்கை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலே என் சூழ்நிலை மாறினதே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை
சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. இந்த பரையபரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த பூமியில பாடுபட்டு அவமானப்பட்டு தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்டவராய் அடிகள் வாங்கினவராய் அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அக்கா, உழுத நிலம் போல இருந்துச்சாம். என்னக்கா உழுத நிலம் போல? உழுகுற நிலம்னா எப்படிக்கா? அந்த வயக்காட்டுல மாட்டை வச்சு அப்படியே நிலத்தை அப்படியே உளுந்து பொழந்து எல்லாம் வச்சிருப்பாங்களே. அதேதான் அதேதான். ஐயோ, நிலம் நம்ம ஏசப்ப உடம்பு அப்படியா இருந்துச்சு. ஆமா, உழுத நிலம் நிலம் போல ஏசப்பா நமக்காக அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்தாருப்பா. அப்படிப்பட்ட இயேசு நமக்காக இந்த பூமியில மரிச்சதோட இல்ல, மூன்றாவது நாள உயிரோட எழுந்த சர்வேசனாகிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவ்வளவு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். அந்த அன்பை விட்டுட்டு இந்த உலக அன்பையும் பணத்தையும் நம்பி நிறைய பேர் ஓடுறாங்கப்பா. ஐயோ ஆமாக்கா, அது பணம் இருந்தா வாழ முடியும். ஆனா ஏசப்பாட்ட வந்துட்டா அவர் கைவிடவும் மாட்டாரு, ஆசீர்வாதங்களையும் தருவாரு, தன்னுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்வாருப்பா. ஆமா அக்கா, ஒரு பாட்டு ஒண்ணு பாட்டுனா அப்படியே சொல்லிடலாம் தெளிவா. அதே நான் பாடிடுவோமா? பாடிடுவோமே. பந்த மாசம் ஏதுமில்லாம சொந்த பந்தம் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். பந்த மாசம் ஏதுமில்லாம சொந்த பந்தம் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். பணம் இருந்தால் பத்து செய்ய சொல்றாங்க, குணம் எதுவும் இங்கு தேவை இல்லைங்க. பணம் இருந்தால் கணம் தேடி வருங்க, பெண் கூட வாய் திறந்து பேசுங்க. அந்த வாசம் ஏதுமில்லாம சொந்த பந்தம் கைவிட்டால் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அந்த வாசம் ஏதுமில்லாம சொந்த பந்தம் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். காசு பணம் இல்லாம போனாலுங்க ஏசப்பா நம்ம தேடி வந்தாங்க, பாசமாக நம்ம நினைச்சு கொண்டாங்க, நேசமாக தன் ஜீவனை தந்தாங்க. அந்த பாசம் ஏதுமில்லாம சொந்த பந்தம் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அந்த பாசம் ஏதுமில்லாம சொந்த பந்தம் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அப்புறம்க்கா அக்கா சொல்லுப்பா. அக்கா, இப்ப ஏசப்பா வந்துட்டாரு, எனக்கு நிம்மதியும் தர்றாரு, சந்தோஷத்தையும் தர்றாரு. இப்ப நான் அவரை கீழ்ப்படியாம போனா அவர்கிட்ட நான் வராம போனா என்னக்கா ஆகும்? அவர்கிட்ட வராம இருக்க கூடாதுப்பா. அவர் செய்த கட்டளை எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். நமக்காக அவர் ஜீவன் கொடுத்திருக்காரு, சரியா? அவரை நம்ம வணங்கணும் இல்லையா? அவரை தேடி வரணும் இல்லையா? கீழ்ப்படியாம நம்ம பாவம் செஞ்சோம்னா என்ன ஆகும் தெரியுமா? சொல்லு, என்ன ஆகும்? சொல்றேன் கேளு. சொல்லு. சொல்லல பாட்டா பாடுறேன். பாட்டு பாடுறாங்களாப்பா? எல்லாத்துக்கும் பாட்டு தானே? பாட்டு பிடிக்குது. பாடுங்க. 2 3 4 எரியுது பாரக்கலை கந்த கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடனே. எரியுது பாரக்கலை கந்த கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. பாவத்தையே எடுத்து நானும் சொன்னா கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே, மனம் திரும்பி என்று வேறு சொன்னா நீர் போலபடி திட்டுகின்ற ஜனமே. ஐயோ, எரியுது பாரக்கினி கந்த கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பாரக்கினி கந்த கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. வசனங்களை எடுத்து நாங்க சொன்னா கேளு செய்யும் ஜனமே. நல்ல வழி இதுதான் சொன்னா வந்த வழிய போங்கள் என்ற ஜனமே. ஐயோ, எரியுது பாரக்கினி கந்த கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பாரக்கினி கந்த கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. நம்ம ஏசப்பா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போறாருங்க. ஆமா, எப்படி வரப்போறாரு? அவர் எப்படி வரப்போறாருன்னா மறுபடியும் குழந்தையா இல்ல, ராஜாதி ராஜாவாக
வல்லமையோடும் எக்கால சத்தத்தோடும் ஐயோ! இங்கே சுற்றியுள்ள ஜனங்கள் கிளியூர் ஜனங்களும் பார்க்கும் வண்ணமாக அவர் வானாதி வானத்திலிருந்து அக்கா எங்க வானாதி வானத்திலிருந்து கண்டிப்பா எக்கால சத்தத்தோட வருவாரு. அந்த சத்தத்தை எல்லா ஜனங்களுடைய காதுகளும் கேட்கும். அப்படிப்பட்ட சத்தத்தோட அவர் வருவத நீங்க எல்லாரும் பாப்பீங்க. எல்லாரும் பார்க்கணுமாக்கா? கண்டிப்பா பாப்பீங்க. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பாருங்க, இதுக்கு ஒரு பாட்டு இல்லையா? இந்த எங்க அக்கா என்ன நினைச்சீங்க? பாட்டு பாடாமையா? பாடுங்க பாடுங்க. ராஜாதி ராஜா அவர் மேக மீதில் வருகிறார், நீதியின் சூரியனாய் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேக மீதில் வருகிறார், நீதியின் சூரியனாய் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். உலகத்தில் கண்கள் யாவும் அவரை காணும், இதயத்தின் துடிப்பு 2 மடங்காய் மாறும். உலகத்தின் கண்கள் யாவும் அவரை காணும், இதயத்தின் துடிப்பு 2 மடங்காய் மாறும். அவரை குத்தினோர் கண்டு கலங்குவார், பூமியும் கோத்திரம் புலமே கலருவார். அவரை குத்தினோர் கண்டு கலங்குவார், பூமியும் கோத்திரம் புலமே கலருவார். ராஜாதி ராஜா அவர் மேக மீதில் வருகிறார், நீதியின் சூரியனாய் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேக மீதில் வருகிறார், நீதியின் சூரியனாய் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். இயேசு ராஜா எங்கள் இயேசு ராஜா அவர் மேக மீதில் வேகமாக வருகிறாரே. இயேசு ராஜா எங்கள் இயேசு ராஜா அவர் மேக மீதில் வேகமாக வருகிறாரே. இன்னமும் அவரை பற்றி சொல்லணும்னா நேரமும் பத்தாது, காலமும் பத்தாது, இங்க இருக்கிறவங்களும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, மக்களும் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் ஐயோ, அதனால நம்ம வில்லுப்பாட்டு சமாதான பிரபு வில்லுப்பாட்டின் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அப்பா கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இந்த கொண்டாடுங்க. நன்றி. அடுத்தபடியாக ஒரு நடனத்தை ஆடும்படியாக அருமையான பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அதுக்கடுத்து சிலுவை காட்சி நிகழ்ச்சி இருக்கிறது. இறுதியாக நாம் ஜெபித்து முடிக்கலாம். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை காட்சியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமக்காக சிலுவையில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக பாலகனாய் அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, மீறல்களுக்காக அவர் சிலுவையை மறித்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவாதி தேவனுடைய அந்த சிலுவை காட்சியை நாம் பார்க்க போகிறோம். யாவரும் அன்போடு கூட இந்த காட்சியை கண்டுகளிக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவாலயத்திரை 2ஆய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, பூமியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கிறார் சிலுவையில், உருகாதோ நெஞ்சமே. உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ
கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு இன்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வழியாதோ கண் வாரி காட்சியை கண்டு பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற நிந்தையை சுமந்து நிந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே உந்தன் சிரசினில் முட்களோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் சிரசினில் முட்களோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சமே உருகாதோ நெஞ்சமே இறுதியாக
இறுதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படி பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்களை அழைக்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து சில வார்த்தைகள் பேசி நமக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நல்ல ஒரு அருமையான கலை நிகழ்ச்சி. ஒரு பாடல் மூலமாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை யதார்த்தமாக அவர்கள் நடித்து காண்பித்தார்கள். இது ஒரு சாதாரண ஒரு பாடல்தான். ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து நாம் கண்டுகளித்தோம். இதுதான் கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததற்கான ஒரு பிரதான ஒரு நோக்கம். எனக்கு அன்பான ஜனங்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய விரும்புகிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தில் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கும்படி நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரை நீங்கள் உள்ளத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டா போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள், நிறைய விடுதலை, சுகம், அற்புதம், அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரால் செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். அந்த இயேசு இந்த இரவு நேரத்தில் உங்களோட குடும்பங்களிலே ஆளுகை செய்ய விரும்புகிறார். இந்த இயேசு என் குடும்பத்திற்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நாள்பட்ட வியாதி, இல்லை பயங்கரமான பிரச்சனை, நெருக்கடி, சமாதானம் இல்லாத நிலை அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய கரத்தில் உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இந்த இரவு நேரத்தில் அவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை மட்டுமல்ல, சுகத்தை கொடுத்து நித்திய ராஜ்யத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்தும்படி. எனக்கு அன்பானவர்களே, இங்க கவனிங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். ஆனால் இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகிற போது ஒரு நம்பிக்கையோட அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்பீங்களா? இந்த இயேசு என் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும், இந்த இயேசு எனக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, என் குடும்பத்திற்கு தேவை, எங்கள் வீட்டிற்கு தேவை என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்படி விரும்புகிறவங்க இருக்கிற இடத்துல எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்வலோகத்திற்கும் தேவனாய் இருக்கிறவரே, நீர் இந்த பூமியிலே வந்து உதித்து ஆண்டவரே ஜனங்களுக்கு இந்த அகில உலக மனுக்குலத்திற்கும் ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக நீர் வந்தீரே. விசேஷமா இந்த நாளிலே எழும்பி நின்று தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆளுகை செய்வதாக. அவர்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள் அது எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தராகிய கிறிஸ்து நீர் அவர்களை ஆளுகை செய்து அந்த குடும்பத்திலே பிறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயேசு உள்ளத்திற்குள்ள வந்தா ஒரு பெரிய மாறுதல். எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறதே. இங்கே தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரட்சகராய் ஆளுகை செய்கிறவர்களாய் அவர் நடுவில் ஆண்டவர் உலாவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த கிளியூர் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தராகிய கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் விசேஷமாக இந்த கிளியூர் பகுதியில் வசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடும் இந்த குடும்பங்களோடும் இருப்பதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த கூட்டத்திற்கு இது மட்டுமாக ஒத்துழைப்பு கொடுத்த இந்த கிளியூர் கிராம பொதுமக்கள் யாவருக்கும் எங்களுடைய தேவகோட்டை தாலுகாவுடைய
ஊழியர்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த கோயிலுக்கு முன்பாக இடம் கொடுத்த அருமையான கோயில் பிள்ளை அவர்களுக்கும் அந்த ஊர் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெபங்கள் இருக்குமானால், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புவீர்களானால், பாஸ்டர் இங்கே கார்த்திக் ஜோஷ்வா என்ற ஊழியக்காரர் இங்கே இருக்கிற அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த ஊர் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸின் சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி.